அதிகாரம் 37. பொல்லார் நல்லார் முடிவுகள். தீமை செய்வோரைக் கண்டு மனம் புழுங்காதே. பொல்லாங்கு செய்வோரைக் கண்டு பொறாமைப்படாதே. ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவார்கள், பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, பாதுகாப்பாய் வாழ். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நீதியை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். ஆண்டவர் முன் அமைதியாயிரு, அவருக்காக பொறுமையுடன் காத்திரு. தாம் செய்பவற்றில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் கண்டு எரிச்சல் கொள்ளாதே. வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டெழுவதை விட்டுவிடு, எரிச்சல் அடையாதே. இல்லையேல் தீமையே விளையும், தீமை செய்வோர் வேறறுக்கப்படுவர். ஆண்டவருக்காக காத்திருப்போரே நாட்டை உரிமையாய் பெறுவர். இன்னும் சிறிது காலம்தான், பின்னர் பொல்லார் இரார். அன்னவர் இருந்த இடத்தில் நீ அவர்களை தேடினாலும் அவர்கள் அங்கே இரார். எளியோர் நிலத்தை உடைமையாய்ப் பெறுவர், வளமிகு வாழ்வில் அன்னவர் இன்பம் காண்பர். நேர்மையாளருக்கு தீங்கிழைக்க பொல்லார் திட்டமிடுகின்றனர், அவர்களை பார்த்து பல்லை நெரிக்கின்றனர். அவர்களை பார்த்து என் தலைவர் எள்ளி நகைக்கின்றார், அவர்களது முடிவு நெருங்குவதை அவர் காண்கின்றார். எளியோரையும் வறியோரையும் விழத்தாட்டவும் நேர்வழியில் நடப்போரை கொன்றொழிக்கவும் பொல்லார் வாளை உருவுகின்றனர், வில்லை நாணேற்றுகின்றனர். அவர்களின் வாளோ அவர்கள் நெஞ்சிலேயே பாயும், அவர்களது வில்லும் முறிக்கப்படும். பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளே சிறந்ததாகும். பொல்லாரின் தோள் வலிமை முறிக்கப்படும். நேர்மையாளரை ஆண்டவர் நிலைநிறுத்திடுவார். சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார், அவர்களது உரிமை சொத்து என்றென்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் நாணம் அடைவதில்லை, வறட்சி காலத்தில் அவர்கள் நிறைவை காண்பார்கள். ஆனால் பொல்லார் அழிவுக்கு ஆளாவர். ஆண்டவரின் பகைவர் செழிப்பான புல்வெளிக்கு ஒப்பாவர். அன்னவர் எரியுண்டு புகையென மறைவர். பொல்லார் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க மாட்டார். நேர்மையாளரோ மனமிறங்கி பிறருக்கு கொடுப்பர். ஆண்டவரின் ஆசி பெற்றோர் நாட்டை உடைமையாய் பெறுவர். அவரால் சபிக்கப்பட்டோர் வேறறுக்கப்படுவர். தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். அவர்கள் தடுமாறினாலும் வீழ்ந்து விட மாட்டார்கள். அவர்களை தம் கையால் ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். இளைஞனாய் இருந்தேன், இதோ முதியவன் ஆகிவிட்டேன். நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை, அவர்களுடைய பிள்ளைகள் இறந்து வாழ்ந்ததை நான் பார்த்ததில்லை. நேர்மையாளர் எப்போதும் மனமிறங்கி கடன் கொடுப்பர், அவர்களுடைய பிள்ளைகள் இறையாசி பெற்றிருப்பர். தீமை நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் வழிமரபினரோ வேறறுக்கப்படுவர். நேர்மையாளர் நாட்டை உடைமையாக்கிக் கொள்வர், என்றென்றும் அதிலேயே குடியிருப்பர். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்களின் நா நீதி நெறியை எடுத்துரைக்கும். அவர்களது உள்ளத்தில் கடவுளின் திருச்சட்டம் உள்ளது, அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. பொல்லார் நேர்மையாளரை வேவு பார்த்து கொண்டிருப்பர், அவர்களை கொன்றுவிட வழி தேடிக் கொண்டிருப்பர். ஆண்டவரோ நேர்மையாளரை அவர்களின் கைகளில் ஒப்படைக்க மாட்டார். நீதி விசாரணையின் போது அவர்களை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டார். ஆண்டவருக்காக காத்திரு, அவர் தம் வழியை பின்பற்று. அப்பொழுது நீ நாட்டை உடைமையாக்கிக் கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார். பொல்லார் வேறறுக்கப்படுவதை நீ காண்பாய். வளமான நிலத்தில்
தழைத்தோங்கும் மரம்போல் வன்னெஞ்சம் கொண்ட பொல்லார் செழித்திருக்க கண்டேன். ஆனால் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அந்தோ அவர்கள் அங்கில்லை. தேடி பார்த்தேன், அவர்களை காணவில்லை. சான்றோரை பார், நேர்மையாளரை கவனி. அமைதி நாடும் அம்மனிதருக்கு வழிமரபினரும் இருப்பர். அநீதியாளர் அனைவரும் ஒன்றாய் அழிக்கப்படுவர். பொல்லாரின் வழிமரபினர் வேறறுக்கப்படுவர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை மீட்டிடுவார். அவர்களிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார்.